ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலும் உங்களை எல்லாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை பார்ப்பதே மிக சந்தோஷமும் பார்ப்பதிலே ஆசீர்வாதமும் இருக்கிறது. வேதத்தில் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது, சகோதரர் ஒருமித்து இருந்தாலே ஆசீர்வாதம். சும்மா இருந்தால் போதும். தேவனுடைய பிள்ளை சேர்ந்து சும்மா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாலே அங்கே ஜெபித்தாங்க ஆசீர்வாதம் அப்படின்லாம் அங்கே சொல்லலை. ஒருமித்து இருந்தாலே அந்த இடத்துல என்ன உண்டாகுது? ஆசீர்வாதம் உண்டாகுது. அந்த இடத்துல ஆண்டவர் நன்மையின் ஜீவனை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் ஆண்டவர், இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. தேவனுடைய எப்படி சேர்ந்து ஆராதிக்கிறதான பாக்கியம் எல்லாருக்கும் என்ன சோத்திரம். ஹல்லேலூயா. அது சிலர் தான் பாக்கியமாக நினைக்கிறீங்க, சிலருக்கு தான் அது உற்சாகமாக இருக்குது. நிறைய பேருக்கு அது எப்படி இல்லை, உற்சாகம் பார்க்க தெரிஞ்சிடும்ல. சொல்லுவாங்கல்ல, முயலை பிடிக்க நாயை பார்த்தா தெரியாதா இல்லை, ஆண்டவர் ஆராதிக்க வர்ற மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியாதா என்ன, சந்தோஷமாக வர்ற மூஞ்சியும் எப்படியும் வரணுமே அப்படின்னு சொல்கிறதான மூஞ்சியும், விடுதலை வேணுமேன்னு வருகிறதான மூஞ்சியும், ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்து இந்த ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தின அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தாரு அப்படி வருகிற மூஞ்சி தனியாக தெரியும். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பார்த்து கண்டுபிடிக்கிறதான கிருபையை ஊழியக்காரங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். எனவே தான் அவர்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவர்களை முன்ன நிறுத்தி இருக்கிறார். அப்போ இந்த நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சோத்திரம். சிரிப்பாங்க இல்லையா? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய எப்படி எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் இல்லைன்னா யார் வந்துடுவா? ஆமாம், சந்தோஷம் இல்லைனாலே சாத்தான் உள்ள வந்துடுவான். ஏன்னா துக்கம் சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், துக்கம் ஆண்டவருக்கு பிடிக்காது. சந்தோஷம் தான் யாருக்கு பிடிக்கும்? ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் சந்தோஷம் உள்ளவர், அவர் சந்தோஷத்தை கொடுக்குறவர். அவருடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். எனவே சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய சொல்லுகிறார். பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். பிரச்சனை யாருக்கு இல்லை? எங்களுக்கு இல்லையா? உங்களுக்கெல்லாம் உங்கள் பிரச்சனையே உங்கள் குடும்ப பிரச்சனை மட்டும்தான். எங்களுக்கு என்னமோ அப்படி ஒரு இதை தந்துட்டார். ஆனால் சில இடங்களில் ஊழியக்காரங்க அப்படி இல்லை, நம்ம அப்படி பழகிருக்கலாமோன்னு எனக்கு நினைக்க தோணும். அப்படியே பழகிருக்கலாம். பிரசங்கம் பண்ணணும், சும்மா ஜவுன்னு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வர்றவங்க வர்றாங்க, வராதவங்க போகிறாங்க. நமக்கு அப்படி உள்ள மனநிலைமை இல்லை. அந்த பாரங்களை நம்ம சுமக்கிறபடினால் நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்போது உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்க முடியல. இந்த ஆடு நோய் பிடிச்சி கிடக்குதோ, நடக்க முடியாமல் கிடக்குதோ, அப்படி தான் நினைக்க தோணுது. ஆனால் வர வர பார்த்தா அது நோய் பிடிச்சும் இல்லை, அது சங்கடப்பட்டும் இல்லை, அது சந்தோஷத்தில் மேய்ஞ்சிக்கிட்டாலே எங்கெங்கெல்லாமோ சில ஆடுகள் பார்க்கவும் நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அறிக்கையை நான் ஆண்டவரிடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சபையில் வருகிற ஒவ்வொருவரை குறித்தும் அறிக்கை தேவனுடைய சன்னிதானத்தில் போய்கொண்டே இருக்கு. அவர் எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறார், எல்லா அறிக்கையும் ஃபைல் பண்ணி வச்சிருப்பார். நீங்கள் வரலையா? எங்கே இருக்கிறீங்க? அறிக்கை ஆண்டவரிடத்தில் கொடுக்குறேன். எனக்கு தெரியும் எங்கே இருக்கிறீங்க, தெரியும். நான் ஆண்டவரிடத்தில் அறிக்கையை கொடுக்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணலையா? அறிக்கையை ஆண்டவரிடத்தில் கொடுக்குறேன். ஆண்டவருக்காக வாழலையா? அறிக்கையை ஆண்டவர் கொடுக்குறேன். இந்த சபையில் நீங்கள் ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்தில் இல்லையா? எல்லா அறிக்கையும் தேவனுடைய சன்னிதானத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய நான், அவர் என்னை வைத்திருக்கிறபடினால், அவர் என்னை ஸ்தானாபதியாக வைத்திருக்கிறபடினால் இந்த அறிக்கை எல்லாவற்றையும் நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நான் சமர்ப்பித்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு ஏற்றபடி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதாங்க, அப்படி தான் நடக்கும். கரெக்டான அறிக்கையை கொடுப்பேன். ஆள் பார்த்து கொடுக்க மாட்டேன். ஆண்டவரை இப்படி இப்படி இருக்குது, சூழல் இப்படி இப்படி இருக்குது, இவங்க நல்லா வச்சுருக்கிறீங்க, இங்கே இருக்காங்க, நல்லா வச்சுருக்கிறீங்க, விருந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, நல்லா வச்சுருக்கிறீங்க, ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த அறிக்கையெல்லாம் எங்கே போகும்? இந்த அறிக்கை எல்லாம் ஆண்டு சன்னிதானத்தில் போகும். யார் மேலே உள்ள வெறுப்பில் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, சபை நடத்துகிறதான ஊழியக்காரன் நான் பொறுப்பாக இருக்கிறேன்னு எல்லா அறிக்கையும் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கும். அதுக்கு ஏற்றபடி தான் ஆண்டவர் செய்வார். மாறி அவர் செய்யவே
மாட்டார். எனவே கவனமாக வந்து என்ன செய்யுங்க, இருங்க. அடியனுடைய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலே கர்த்தர் செய்து வருகிற எல்லா காரியங்களுக்காக நான் கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்ற வாரத்தில் 2 நாட்கள் பெங்களூர், கர்நாடகாவில் உள்ள பெங்களூர் பட்டணத்தில் ஊழியம் நடைபெற்றது. வெள்ளி சனி அங்கே அவசரமாக ஊழியத்தை முடித்து விட்டு காலையில் இங்கே வந்து சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஊழியத்து நிமித்தமாக 2-3 நாட்கள் சரியாக தூக்கம் இல்லை தான். நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னா கொஞ்சம் ஜபம் இருந்தால் தான் அந்த ஆராதனை நடத்துவதற்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது. எனவே 3 மணிக்கே ட்ரெயினில் எழும்பி என்ன செய்ய ஆரம்பித்தாச்சு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்கே முழங்கால் பண்ணிட்டு ஜபம் பண்ண முடியாது. 3 மணிலேருந்தே இங்கே வந்து இறக்குற வரைக்கும் இந்த ஊழியங்களுக்காக, அது சிலர்லாம் அந்த காணாமல் போகிறவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ஜோம் பண்ண வேண்டியது. ஆண்டவரே இந்த வாரம் எங்கேயாவது போயிடக்கூடாது, இந்த ஆடுலாம் அப்படி நம்மளுக்காக ஸ்பெஷலாக வந்து ஜோம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆடுகள் நிறைய வருவது தான் மெய்ப்பனுக்கு சந்தோஷம். ஆடுகள் குறைந்தால் யாருக்கு சந்தோஷம் இல்லை. நான் இருக்கிறது பெங்களூரில் தான் இருந்தேன். ஆனால் அங்கே வச்சு கேட்டேன், சனிக்கிழமை யாரெல்லாம் உபாசபத்துக்கு வந்தா, இன்னார் வந்தாங்க, இன்னார் வரல, எப்போது வரக்கூடியவங்க இவங்க வரல, இவங்க வரல, இவங்க வந்தாங்க. ஏன் அது கேட்கணும்? என்ன அவசரம்? எங்கே இருந்தாலும் இந்த சபையினுடைய நிலைமைகளை ஒரு மெய்ப்பெண் அறிந்து கொண்டே இருந்தால்தான் இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு போக முடியும். நான் ஆண்டவரிடத்தில் எந்த அளவுக்கு கொண்டு போகிறேனோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். சந்தோஷமான ஆண்டவரிடத்தில் சொல்லணும். சபையில் நான் என்ன போதனை கொடுத்தாலும் ஒருவருக்குன்னு சொல்லி தயவு செய்து எடுத்து விடவே கூடாது. அது யாருக்குள்ளது தான், அது எல்லாருக்கும் உரியதான போதனை தான். நமக்கு சில நேரங்களிலே கஷ்டமாக இருந்தாலும் நாம் இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சென்று வந்ததான பிரயாணங்கள் எல்லாம், அதுவும் பெங்களூர் பட்டணத்தெல்லாம் போயிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இடிக்கிற மாதிரி தான் வண்டி ஓட்டுறாங்க. நமக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறது பயமாக இருக்குது. ஒவ்வொரு நேரமும் ஹார்ட் மேலே போயிட்டு தான் வருது. ஏன்னா இடிக்கிற மாதிரி தான் ஓட்ட வேண்டியது இருக்காங்க. சோத்திரம், ஹல்லேலூயா. அதுவும் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா 2 மணி நேரம் ஆகுது. 10 கிலோமீட்டர், அதாவது இங்கே இருந்து இந்த வள்ளியூர் போனோம்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். சகோதரன் யார் ராஜதன் சொன்னார், நம்ம சபையில் வருவாரில் பெங்களூர், சொன்னார், பாஸ்டர் நான் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு பாஸ்டர். வர்றதுக்கு 4 மணி நேரம், வர்றதுக்கு 4 மணி நேரம், போகிறதுக்கு 4 மணி நேரம். எவ்வளோ நேரம் ஆராதனை பண்ணுவதற்கு? இந்த 3 மணி நேரம் ஆராதனை பண்ணுவதற்கு, வருகிறதற்கு 4 மணி நேரம் பிரயாணம். காரில் தான் வர்றாங்க. காரில் வருவதற்கு 4 மணி நேரம். அவங்க சொந்த காரில் வர்றாங்க. அந்த சிட்டிக்குள்ளே வருவதற்கு அவ்வளோ கஷ்டம். 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்துட்டு திரும்ப போகும்போது 4 மணி நேரம், 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணி தான் அங்கே உள்ளவங்கெல்லாம் ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு இடறி விழுந்தா, ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப கணக்கு கொடுப்பீங்க. எவ்வளோ மகிமையான ஆலயம் தெரியுமா இது? ஆலயம் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்குது. சில இடங்கள் அந்த ஆலயம் இல்லாத ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆலயத்தினுடைய மேன்மை தெரியும். ஆலயம் நம்ம பக்கத்திலே இருந்து அதனுடைய மேன்மை நமக்கு வந்து என்ன செய்யலை தெரியல. தாவீது சொல்கிறார் அல்லவா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் வாசற்படியிலே தங்கி இருப்பதையே நான் வந்து என்ன செய்வேன். அவர் அதை வாக்கியமாக நினைக்கிறார். ஆனால் நம்ம அதை பாக்கியமாக நினைக்கிறது இல்லை. பாக்கியத்தை தேடுறோம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரை ஆசீர்வதியும் தேடுறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? தேவனுடைய ஆலயத்தினுடைய சம்பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சம்பூர்ண ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருக்கு. இந்த ஆலயத்தில் நம்ம வரும்போது எப்படி கடந்து வரணும்? சந்தோஷமா உற்சாகமா கடந்து வரணும். எப்படி வரணும்? விருந்தோட்டுக்கு எப்படி போறோம்? எங்கேயாவது வந்து வெளியூருக்கு டூர் பண்ண எப்படி போகிறோம்? அங்கே டைம் ஆகிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே ஹால்ட் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு. இங்கே ஆட்டோ விட்டுட்டு போனால் அவங்களுக்கு அவரை இல்லை. அங்கே பஸ்ஸு விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அங்கே வந்து என்ன செய்கிறாங்க? காத்திருக்கிறாங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தேடி ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டுட்டு இந்த இடத்துல வருவார். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ கட்டாயம் வருவார். ஏன்னா நீங்கள் ஆராதிக்கிறதான சபை. அப்போ அவர் வந்து தேடி பார்ப்பார். நீங்கள் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்தை வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடுவார். எனவே ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சபையை முக்கியப்படுத்தி சபையில் நன்றாக வந்து
நல்லா ஆராதனை செய்யுங்க, விடுதலையோடு ஆராதனை செய்யுங்க. விடுதலையோடு ஆராதனை செய்வதற்கு நல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். டவுன்ஷிப்லலாம் அவ்வளோ விடுதலையோடலாம் ஆராதனை செய்ய முடியாது. ஏன்னா ஜன நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறபடினால, எல்லாம் க்ரௌடெல்லாம் ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்கிறபடினால, எல்லா சபைகளிலையும் அங்கே ஏசி போட்டிருந்தா மட்டும்தான் விடுதலையோடு ஆராதனை பண்ண முடியும். ஆனால் மற்ற சபைகளில் ஆராதனை பண்ணால் விடுதலையோடு ஆராதனை பண்ண முடியும். நமக்கு நல்ல விடுதலையோடு ஆராதனை பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்போ கடந்த நாட்களிலே இந்த ஊழியங்களிலே பங்கு பெற்றுட்டு வந்தது கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை. என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. சுமார் ஒரு 2-3 வாரத்திற்கு மேலாக இருந்தது. நெஞ்சு வலி. நான் பொதுவாக எதுவும் டக்குன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நடவடிக்கை எடுக்க மாட்டேன். யார்கிட்ட தான் ஒப்பு கொடுக்குறது? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குற. சில வேளைகளில் நைட் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிலாம் விடும். இருந்தாலும் நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம கொண்டு செய்ய வேண்டியதான ஊழியங்கள்லாம் இருக்குது. ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் ஆட்டெல்லாம் அமைக்கலாம் விட்டுற மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு காலையில் இருந்து அந்த வலி துப்புரவாக போக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இலவசமாக விடுதலை தர. நாம் கர்த்தருக்கு அடுத்தான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களே ரொம்ப கவனமாக இருப்பார், ரொம்ப கருத்தாக என்ன செய்வார் இருப்பார். எங்களுடைய காரியங்கள் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருடைய காரியங்கள் கர்த்தர் அப்படி தான் கருத்தாக இருப்பார். கர்த்தர் இந்த சாட்சியினாலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஒரு அறிவிப்பு, வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு விழிப்பு ஜெபம் 2 வாரமாக நடத்தலை. ஏன்னா வெளியே ஊழியர்கள் இருந்தபடினால நடத்த முடியலை. எனவே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு நமக்கு இந்த இடத்தில் நடைபெறுகிறதான விழிப்பு ஜெபம் உண்டு. வெளியிடத்திலிருந்து வர்றவங்க வரக்கூடாதுன்னு எந்த ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் தாராளமாக வரலாம். பாஸ்டர் வந்துட்டு நாங்கள் எங்கே போவேன்? நம்ம சபையில் தான் ஜெபங்கள்லாம் ரொம்ப குறைவு. நம்ம சபையெல்லாம் ஆட்கள் தங்கியிருந்து ஜெபிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. மற்ற சபைகள்லாம் பார்த்தா ராத்திரி பக்கம் ஆட்கள் தங்கியிருந்தது என்ன செய்கிறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. அதற்கான ஆசீர்வாதம் உண்டு. இந்த இரவு நேரங்களில் நம்ம தேசத்திற்காக தான் ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களில் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செய்தானா? வேண்டுதல் செய்தான். இவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றினார். எவ்வளவோ ஜெபம் நம்முடைய தேசத்திற்கு தேவை இருக்கு. எவ்வளவு ஜனங்கள் சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்கள் வேதனைப்படுறாங்க, நெருங்கி ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறாங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார் எப்படி இல்லையா? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறபடி நல்லா வைக்கல. நம்ம என்னெல்லாமோ நினைப்போம். நம்ம ஹெலிகாப்டரில் போகணும்னு நினைப்போம், 1 கோடி ரூபா காரில் போகணும், அப்படிலாம் வைக்க முடியாதுல்ல. ஆண்டவர் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படி வச்சிருக்கிறாரு. ஆனால் மற்றவர்களோட நல்லா தான் வச்சிருக்காரு. என்னையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களோட எப்படி தான் வச்சிருக்கிறாரு? நன்றாகத்தான் வைத்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளை நன்றாக வைத்திருக்கும் போது மற்றவர்களுக்காக நாம் கொஞ்சம் பாரம் எடுத்து என்ன செய்வோமே ஜெபம் பண்ணுவோமே. உபவாச ஜெபத்துக்கு வாங்க. வெளியிடங்களுக்கு வர்றவங்க வாங்க. இல்லை பாஸ்டர் நாங்கள் வர மாட்டோம், நீங்கள் இருக்கீங்களா, எங்களுக்கு என்ன கவலை, எப்போனாலும் ஜெபம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மிஞ்சி போச்சு நான் ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணிவிடுவோம் பாஸ்டர். இல்லை நீங்கள் வீட்டுக்கு வரையில்லை, மாதத்துக்கு ஒரு நாள் வரையில்லை. எங்களை ஆண்டவர் நல்லா தான் வச்சுருப்பார். எப்போது நிலைமை இப்படியே இருக்காது. நிலைமைகள் மாறி மாறி வரும். அந்த நிலைமைகள் மாறி மாறி வரும்போது மிக சோதனையான வேளையில் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் இருக்கணும்னா அவர் முன்னாடி நம்முடைய டைரியெல்லாம் பிரட்டி பார்ப்பார், ஞாபக புத்தகத்தை பிரட்டி பார்ப்பார். இப்போ இவர்களுக்கு சோதனையின் காலம். இதுக்கு முன்னாடி இந்த இவருடைய டைரி எப்படி இருக்கு? இவருடைய டைரினா என்னது? நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தோம். அகசியர் ராஜாவுக்கு தூக்கம் வராத நேரத்தில் அவன் என்னத்தை பிரட்டி பார்த்தானா? காலவர்த்தமான டைரி, காலவர்த்தமான புத்தகத்தை. அது ஞாபக புஸ்தகம் தான். ஒரு இடத்துல பார்த்தா டைரி ஞாபக புஸ்தகம் தான். முன்னாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எழுதி வைக்கிறது. இவன் தூக்கம் வராமல் இந்த காலவர்த்தமான புஸ்தகத்தை அவன் வாசித்து பார்க்கும்போது தான் தெரிகிறது, நன்மை செய்ய வேண்டியதான ஒரு நபருக்கு நன்மை செய்வது விடப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டியவன், ஆனால் அவனுக்கு நன்மை விடப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாஸ்வேர் ராஜாவுடைய தூக்கத்தை ஆண்டவர் கலைத்து அந்த பகுதி அவனை வாசிக்க வைத்து மொர்தெகாய் வழிபடுகிறதான அந்த ஒன்றான மெய்தேவனாகி ஆண்டவர் இந்த மொர்தெகாயை உயர்த்த சித்தம் கொண்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த டைரியை பிரட்டி பார்ப்பார்.
எப்படி எப்படிலாம் இவங்க இருந்திருக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் ஜெபிச்சிருக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் எனக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, எப்படி எப்படியெல்லாம் இவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உதவியா இருந்திருக்கிறாங்க, எல்லாவற்றையும் பெரட்டி பார்க்கும்போது விடப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும். உடனே அவர் அந்த சோதனையில இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சோதனை வராத மனுஷன் யாருமே? சோதனை வராதவங்க இருக்கிறீங்களா? வருத்தம் வராதவங்க இருக்கிறீங்களா? சிலருக்கு சின்ன வருத்தம், சிலருக்கு பெரிய வருத்தம். சின்ன வருத்தம் சிலருக்கு பெருசா மாறி, சின்ன வருத்தம் சிலர் அழிச்சிரும். ஆனா பெரிய வருத்தம் சிலருக்கு வந்து ஆண்டுடைய ஒத்தாசையினால அவர் அந்த பூமியில வந்து வாழ வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை தான் நாம் வந்து வழிபட்டு வருகிறோம். எனவே நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த பொதுவான ஆலோசனைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்மை வாழ வைத்திருக்கிறது ஆண்டவர் இயேசு தான். இந்த நம்மை வாழ வைத்திருக்கிறது ஆண்டவர் இயேசு நம்முடைய நாவினாலும் மகிமைப்பட வேண்டும், நம்மை கொண்டு மற்றவர்களுடைய வாயினாலும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தப்பட்டால், ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுத்தப்பட்டால், அவருடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பெருகும். அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில பெருகும். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெருகும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படும். இந்த ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டுமானால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கனி இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவியமே இல்லை. மரம் அதீனத்தின் கனிகளினால் அறியப்படுகிறது போல ஒவ்வொரு நபர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த கனி கொடுக்கிறதான ஜீவியத்தினால்தான் அறியப்படும். அவருடைய வளர்ச்சி இந்த கனி கொடுத்ததுல தான் தெரியும். ஒரு மரம் வளர்ந்து விட்டதான்னா அது கனி கொடுக்க ஆரம்பித்து விடும். அது வளராமல் இருந்தால் கனி அதிலே வந்து வராது. ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் விரும்புவது என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டால் அவரை போல கனி கொடுக்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லிதான் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் ஏதோ சபையில் வர்றாங்க, ஆண்டவரை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அவருடைய இருதயத்துல தெரியும் ஆண்டவர் இயேசுதான் தெய்வம், வேற யாரும் தெய்வம் இல்லை, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியதான் செய்யும். ஆனா இவைகளெல்லாம் தெரிந்தாலும் இந்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இதுல கருத்து அவர்களுக்கு கிடையாது. நீங்க கர்த்தருடைய காரியத்திலே கருத்து உள்ளவர்களாக இருந்தால்தான் ஆண்டவர் உங்க காரியத்தில் எப்படி இருப்பாரு? ஆண்டவர் உங்க காரியத்துல கருத்துள்ளவராக இருப்பார். நாம மனுஷனை நம்ம வந்து நாடுகிறோம், மனுஷனுடைய உதவியை நாம வந்து விரும்புகிறோம். எனவே மனுஷனை பிரியப்படுத்த விரும்புகிறோம். மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்து என்னத்தை தான் நீங்க பெற்றுட்டீங்க சொல்லுங்க? இன்னைக்கு உங்ககிட்ட பிரியமா இருக்கிறாங்க, ஒரு 2 மாசம் ஆன உடனே இன்னொருத்தங்கிட்ட பிரியமா இருக்காங்க. உங்ககிட்ட பிரியமாக இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து என்னத்தெல்லாம் வாங்கினாங்களோ அவ்வளோத்தையும் இருதயத்தில் வச்சுட்டு இது கூட 4 சேர்த்து தான் அடுத்த ஆள்கிட்ட பாஸ் பண்ணுறாங்க, அடுத்த ஆள்கிட்ட இதெல்லாம் சேர்த்து தான் பாஸ் பண்ணுறாங்க. நாமும் என்ன நினைக்கிறோம்? இவர்கள் காலமெல்லாம் சாகிற வரைக்கும் நமக்கு நண்பர்களாகத்தான் இருப்பாங்க, அன்பர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய மனதில் இருக்கிறதான எல்லாவற்றையும் நாம் வந்து கொட்டி விடுகிறோம். நம்முடைய காரியம், மற்றவருடைய காரியம், எல்லாருடைய காரியத்தை நாம் வந்து கொட்டி விடுகிறோம். மனுஷன் யாரும் நிலையான அன்புள்ளவன் இல்லை. ஆண்டவர் நிலையான அன்புள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜனங்கள் மீது நிலையான அன்புள்ளவர்களாக வந்து இருக்க வேண்டும். கண்டிக்க வேண்டிய நேரங்களை நம்ம கண்டிக்கணும், சொல்ல வேண்டியதான காரியங்களை நம்ம சொல்லணும். ஆனா அன்பை மட்டும் ஜனங்களை விட்டு நாம் எடுத்து விடவே கூடாது. ஆண்டவர் நம் மீது அன்பு வைக்க காரணம் என்ன? ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைக்க காரணம் என்ன? என்ன காரணம் அனுபவிச்சாரு?
நீங்க பெரிய ஆளுன்னா ஊழியர்களுக்கு அள்ளி கொடுப்பீர்கள் என்றா, இல்லை தெருவாவை ஊழித்து செய்வீர்கள் என்றா, இல்ல நேர்மலங்கால நின்று ஜனங்களுக்காக ஜெபிப்பீர்கள்டா, எதுக்காக ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு வைத்தாரு? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய அநாதி சிநேகம். அவர் அநாதி சிநேகத்தினால் நம் மீது அன்பு கூர்ந்தார். அநாதி சிநேகம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படி நித்தியமுள்ளவராக இருக்கிறாரோ அதை போல ஒவ்வொரு மனிதன் நித்தியமுள்ளவன் தான். இந்த ஆத்மா இடையில வந்து வரவில்லை. இந்த ஆத்மா தேவனிடத்தில் இருந்ததன் ஆத்மா தான். அதுதான் அநாதி சிநேகம். நம்மளும் அநாதியாக இருக்கிறோம், இனிமேல் இருக்க போகிறோம். ஆனா இந்த அநாதியாக இருக்கிறதான மனிதன் இன்றைக்கு இந்த அநாதியான வாழ்க்கையில அவன் சந்தோஷம் இல்லாதவனாக வாழ்வதற்கு எங்க போய் சேர்ந்து விடுகிறான்? நரகத்துல போய் சேர்ந்து விடுகிறான். இவன் எங்க இருந்து வந்தானோ அந்த இடத்துக்கு போகணும் தான் விரும்புறாரு. நாம வந்து நித்தியத்துல ஆண்டவரோட தான் இருந்தோம். நம்முடைய ஆத்மா அவரோடு இருந்தபடினாலதான் அவர் சொல்றாரு அநாதி சிநேகத்தினால். அநாதி சிநேகம் நித்திய சிநேகம். இந்த நித்திய சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், எனவே தான் உன் மேல எனக்கு என்னது? ஆதலால் காருண்யத்தால் நான் உன்னை, காருண்யத்தால் தான் நான் உன்னை இழுத்து கொண்டேன். நான் உன்னை இழுத்து தான் கொண்டேன். நீ சும்மாலாம் வந்து வரல, நீயா வந்து வரல, நான் உன்னை இழுத்து தான் கொண்டு வந்தேன். சிலர்லாம் ஆண்டுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு ஆண்டு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் தெரியுமா? அந்த இயேசுவை நம்ப வைப்பதற்கு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். ஆனா அந்த இயேசுவை நம்பியாச்சு. இந்த இயேசுவை நம்பினதற்கு பிறகு அவர் நினைக்கிறாரு, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய மகனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மாறவே இல்லை. அவர் வந்து எரேமியாவுக்கு எழுதின அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல நம்மை குறித்து ஒரு எதிர்பார்ப்பை அவர் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நீங்கள் வாசியுங்கள். எரேமியா 2:21 வாசியுங்கள். நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனதுன ஒரு பலனும் இல்லை. ஆண்டவருக்காக நீ ஒரு பலனும் வந்து கொடுக்கல. வெளியே பார்த்த நன்றா பச்சையாக இருக்கிறாய், வெளியே பார்த்த கிறிஸ்தவன் தான், கழுத்துல பார்த்தா சிலுவைதான், பாக்கெட்ல பார்த்தா வசனம் தான், பைக்ல பார்த்தா வசனம் தான், எங்க பார்த்தாலும் வசனத்தை சிலர் சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் ஆண்ட நாமத்தை உயர்த்துறாங்க. வெளியே பார்க்க எப்படிதான் இருக்கு? பச்சையாகத்தான் இருக்கிறது. ஆனா என்ன இல்லை? கனி இல்லை. பசுமையான வாழ்க்கை என்பது வெளியே தெரியும், ஆனா கனி கொடுக்கிறதான வாழ்க்கை என்பது அது முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை. கனி கொடுப்பது சும்மாலாம் வந்து கனி கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டு அவர் எதிர்பார்க்கிறார், என்ன கனி கொடும்? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் மரத்தை குறித்து சொல்லலாங்க. யாரை குறித்து தான் சொல்றாரு? மனுஷனை குறித்து தான் சொல்றாரு. மனுஷனை குறித்து தான் அந்த அதிகாரத்தை சொல்றார். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். கனி கனி என்று சொல்லி சொல்லப்படுகிறதே. கனி என்றால் என்ன? கனி என்றால் சுபாவத்தை குறித்து தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரத்திற்கு கனி, பழம், காய் இவைகள் தான் அவருடைய கனி. ஆனா மனிதனுடைய கனி என்னவென்றால் சுபாவங்கள். ஆவியனுடைய கனிகள் எத்தனை? எத்தனை? 9 கனிகள். ஒரு கனியாவது இருக்கா? முதல் கனியே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவின் கனியோ, ஆவின் கனியோ முதல் கனி என்னதுதான்? அன்பு. அது ஒரு பிரதானமான கனி. இந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கிறதா? இந்த கனியினுடைய அன்பு எதனால் வருகிறது என்றால் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் அவருடைய அன்பு நமக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஊற்றப்பட்டால் தான் இந்த கனிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு வரும். எப்படி ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் நம் மீது அன்பு செலுத்தினாரோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டதான எல்லா மனிதரிடத்திலும் அன்பு கூற கடமைப்பட்டவனாக வந்து இருக்கிறான். அந்த சுயநலம் இல்லாத அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? நாம் அன்பு கூற வேண்டுமானால் ஏதோ ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறோம்.
அன்பு கூற வேண்டுமானால் நம்மோடு கூட பிறந்திருக்கணும். அன்பு கூற வேண்டுமா நம்முடைய உறவா இருக்கணும். அன்பு கூறனா நம்முடைய ஜாதிக்காரனா இருக்கணும். அன்பு கூறனா நம்முடைய நண்பர்களா இருக்கணும். நாம் அன்பு கூறனா நமக்கு ஏதாவது உதவி செய்திருக்கணும். இதை தான் நம்ம நினைத்து பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படிப்பட்டது அன்பு அல்ல. அந்த ஆவியினுடைய கனிகளில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு எதையுமே எதிர்பாராமல் அன்பு செலுத்தும், எதையுமே எதிர்பாராமல் உதவி செய்யும், எதையுமே எதிர்பாராமல் பிரயாசப்படும். இதைதான் பக்தன் பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி என்ன ஜனிதா என்ன ஏவுகிறது? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுது நம்மளை என்ன செலுத்துவதற்கு? அன்பு செலுத்துவதற்கு. சோத்திரம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் அன்பு செலுத்துறீங்களா? அன்பு செலுத்துறீங்களா? இன்னைக்கு அவர் நினைக்கிறார் தெரியாமல்லாம் இவங்களிடத்தில் அன்பு செலுத்திட்டோம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்கு. அன்புனா என்ன? எதையுமே எதிர்பாராமல் செலுத்துகிறதா என்பது. ஆண்ட நன்மை செய்தால் மட்டும் அன்பு இல்லைன்னா ஏன் அவருக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லையா? ரைட்ஸ் இல்லையா? நம்மளை சோதிப்பதற்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லையா? கனி கொடுப்பதற்கு நம்முடைய கிளைகள் எல்லாம் தரித்து விடுவதற்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லையா? கனி கொடுக்கணும்னா அது அந்த கனி விருட்சத்தை குறித்து சொல்லும்போது திராட்சை செடி குறித்து ரொம்ப உப்பமப்படுத்தி சொல்றார். இந்த திராட்சை செடி கரெக்டானபடி கனி கொடுக்கணும்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை பச்சையாக இருக்கிறவைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துரும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதுல்ல. 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த திராட்சை செடியில் இருக்கிறதான பச்சையா இருக்கிறதான எல்லாவற்றையும் வெட்டி கழித்து விட வேண்டும். தெரியாதவர்கள் அதை பார்த்தா வெட்டி கழிக்கும் போது தெரியாத என்ன இப்படி செடியெல்லாம் வெட்டிட்டு இருக்கேன் நாசமால போயிடும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த செடியை வச்சிருக்கிற எஜமானுக்கு தான் தெரியும் இது கிளையா வச்சா இது வெறும் பச்சையா மட்டும்தான் இருக்கும். ஆனா என்ன கொடுக்காது, என்ன கொடுக்காது. சிலர் ஆண்டவர் பச்சையா வச்சா என்ன கொடுக்க மாட்டீங்க, வெட்டணும் சில நன்மைகளை. இதற்கு தான் சில பலவீனங்கள், இதற்கு தான் சில பொருளாதார குறைபாடுகள். நீங்க பச்சையா இருக்கிறது கொஞ்சம் வாடணும், கொஞ்சம் வாடினா தான் அடுத்தால நல்ல கனிகள் ஒரு கவாத் பண்ணப்பட வேண்டும். ஆனால் எனவே தான் எத்தனையோ மரங்கள் இருந்தாலும், எத்தனையோ கனி விருட்சங்கள் இருந்தாலும், எத்தனையோ மேன்மையான விருட்சங்கள் இருந்தாலும் ஆண்டவர் கனி கொடுத்தலை பற்றி சொல்லும் போது அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே வாசித்து பார்க்கும்போது அங்க திராட்சை செடியை குறித்து தான் அங்கே அவர் சொல்லி கொண்டு வருகிறார். திராட்சை செடி ரொம்ப மேன்மையானது. இந்த திராட்சை செடியினுடைய அனுபவத்தை வைத்துதான் ஆண்டவர் கனி கொடுக்கிறதை அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த ஆவியினுடைய கனி, முதலாவது கனி என்னது? அன்பு. ஆண்டவர் மீது அன்பு, கர்த்தருடைய பிள்ளைகள் மீது அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்க? அன்பை எப்படி வெளிப்படுத்துறீங்க? ஆண்டவர் இயேசு சிலுவையில் அன்பை விளங்க பண்ணினாராம். அன்பா பேசுறது ஒண்ணு இருக்கு, அன்பா பேசுறது. சிலர் அன்பா பேச கூட மாட்டாங்க. அன்பா பேசுறது காசா கொடுக்கணும். பார்க்குறவங்ககிட்ட ஏக்கா நல்லா இருக்கீங்களா, தம்பி நல்லா இருக்கீங்களா, சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா, சோத்திரம் நல்லா இருங்க, நல்லா இருக்கீங்களா. திரும்ப போகும்போது நீங்க எப்படி இருங்க, நல்லா இருங்க, ஆசீர்வாதத்தோடு இருங்க, சுகமா இருங்க. இதுக்கு காசு கொடுக்கணுமா என்ன? நல்லெண்ணெய் இருந்தாலும் விசாரிப்பீங்க, நல்லெண்ணம் தான் இல்லையே. அவங்க கொஞ்சம் செழிப்பா இருக்கிறத பார்க்கும்போது அவங்களால விசாரிக்க முடியலையே. நீங்க அதெல்லாம் மேலைகளை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது என்னைக்கு வந்த வாழ்வு, இது எப்படி வந்த வாழ்வு, என்ன பணம், என்ன பொருள், என்ன நகை, என்ன ட்ரெஸ், எங்க, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நீங்கள் அவர்களை விசாரிக்க முடியும்? கிறிஸ்துவனுடைய அன்பு என்பது எதையும் எதிர்பாராமல் மனிதர்களை விசாரிக்கக்கூடியது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அவனை நீங்க விசாரிங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் இந்த பூமியில் உள்ளதான எல்லா மனுஷரையும் விசாரிக்கத்தானே வந்தார். அவர் பிறந்தது யூத குலத்துல. அவர் யூத குலத்திற்கு மட்டும் இருந்தார் என்றால் நமக்கு மீட்பே இல்லாமல் போயிருக்கும். அப்படி அனைத்து ஜாதிகளுக்கும், இந்த பூமியில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் சிலுவையில மரித்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். இன்றைக்கு அவருடைய அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறார்? நம்ம ஜோம்னா ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கலையா? கேட்டிருக்கிறாரா? அதை கூட சத்தமா சொல்ல முடியல, எவ்வளவு ஜெபத்தை கேட்டிருக்கிறார். சோதரம். ஹல்லேலூயா. அன்பு இருக்கிறபடினால தானே கேட்கிறாரு. அவர் நமக்கும் தெய்வனா இருக்கிறபடினால கேட்கிறாரு. அவர் யூத குலத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல,
அவர் இந்த பூமியில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் தெய்வம். எனவே எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். அவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரா இருந்தாலும் சரி என்னிடத்துல பாருங்க. நீங்க யாராக இருந்துட்டு போங்க, எந்த ஜாதியாவும் இருந்துட்டு போங்க, உயர்ந்தவனா இருந்துட்டு போங்க, தாழ்ந்தவனா இருந்துட்டு போங்க, படிச்சவனா இருந்துட்டு போங்க, படிப்பறிவு இல்லாதவனா இருந்துட்டு போங்க, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்னிடத்துல வாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். இப்படி ஒரு தெய்வத்தை நீங்க எங்கேயாவது அறிய முடியுமா? அவர் சொல்றாரு, என்னிடத்துல அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அவர் சொல்லல. அவர் நீங்களா வாங்கன்னு சொல்றாரு. மீகா அவனுடைய புத்தகம் சொல்ல நினைக்கிறேன், அதில் ஒரு வார்த்தைகள் உண்டு. சொல்றேன், 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிங்க. மீகா 6:6 வாசிங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பகனியை கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறான். நம் ஆண்டவர் நம்ம இடத்துல வேற ஒண்ணுமே கேட்கல. அவர் சொல்றாரு, ஆயிரங்களான ஆட்டுக்கடை தந்தவனா பிரியமாய் இருப்பேன் கேட்கிறார். அவர் எண்ணெயாய் ஓடுகிற ஆறுகளை போல, ஓடுகிற தண்ணீரை போல எண்ணெய் நீ குடங்குடமா வந்து அபிஷேகம் பண்றதை நான் விரும்புறேன்னா இல்ல, அதெல்லாம் நான் வந்து விரும்பல. என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் போக்க என்னுடைய குமாரனை நான் பலி செலுத்த வேண்டுமோ? இல்ல, அதெல்லாம் நான் வந்து விரும்பல. நீ எனக்கு எந்த பலியும் தர வேண்டாம். மனுஷனே, நான் உனக்கு அறிவித்திருக்கிற நன்மை என்னதுன்னு நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற ஒண்ணுமே கேட்கல. ஹல்லேலூயா. ஏழைகளும் தேடணும்னா நம்ம இயேசுவை தேடலாம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மார்க்கத்திலையும் அவங்க தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்கு அந்தந்த காரியங்களை அவர்கள் செய்யணும். அதற்கான பாரம்பரிய சடங்காச்சாரங்கள் இருக்குது. அது நம்முடைய ஆண்டவரை தேடுவதற்கு சடங்காச்சாரங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கதான் செய்தது. ஆனா ஆண்டவர் அந்த சடங்காச்சாரம் இருந்ததுன்னா ஏழைகள்லாம் தேட முடியாதுன்னு சொல்லி எல்லா சடங்காச்சாரங்களையும் நான் என்னுடைய மரணத்தினால் நிறைவேற்றி விடுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறார். இந்த இயேசு அவருடைய அன்பை தன்னுடைய ஜீவனை கொடுத்து விளங்க பண்ணினார். நீங்க அவருடைய அன்பை எப்படி விளங்க பண்றீங்க? விளங்க பண்ணுகிறீர்களா? சோத்திரம். அன்பு இருக்கா? குறைந்தபட்சம் சுபாவத்தின்படியான அன்பா இருக்கா? சுபாவ அன்பனா என்ன? சுபாவ அன்பனா என்னது? என்ன முடிக்கிறீங்க? கணவன் மனைவியின் மீது செலுத்துகிற அன்பு, அது என்ன அன்பு? பிடிச்சிருமா? வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு சாப்பாடு. சோத்திரம். அல்லேலூயா. கணவன் மனைவியின் மீது செலுத்துகிறது அன்பது சுபாவத்தின்படி இருக்க வேண்டிய அன்பு. பெற்றோர் பிள்ளைகள் மீது செலுத்த வேண்டிய அன்பு சுபாவத்தின்படி இருக்க வேண்டிய அன்பு. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் செலுத்த வேண்டிய அன்பு சுபாவத்தின்படி இருக்க வேண்டியது அன்பு. ஆனா இந்த நாட்களில வேதம் சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போய்விடும். எப்படி எரிகிறதான ஒரு விறகின் மேல தண்ணியை ஊற்றினா அணைந்து போகுமோ, அதை போல சுபாவத்தின்படியான அன்பே இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏன் இல்லாமல் போய்விட்டது? அனைத்து பேரும் யாருதான்? சுயநலவாதி தான். அப்படிதானே? அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அன்பா நேசிக்கிறாங்களா?
நேசிக்கிறாங்களா? முடிக்கிறாங்க. நேசிக்கிறாங்களா? அந்த நேசத்தை தடுக்கிறது என்னது? சுயநலம் தான். ஒரு நபரை விட இன்னொரு நபரை கொஞ்சம் உயர்வா பேசிட்டா இவங்களுக்கு சுயநலம் உடனே தலை தூக்கிறோம். நான் இருக்கும்போது இவளை எப்படி உயர்வா பேசலாம்? எனக்கு எடுத்ததை விட எப்படி ஒரு 100 ரூபாய்க்கு கூட ட்ரெஸ் எடுக்கலாம், எனக்கு அதே 100 ரூபாய்க்கு சேர்த்து எடுத்துறணும். என்னது? தான் வாழணும். சுயநலம். இந்த சுயநலம் இருக்க போய் தான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை அநேகரால் வெளிப்படுத்த முடியல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதே மாதிரி சுயநலமான அன்பா ஊழியக்காரங்க இருந்தா உங்களுக்காக நாங்க என்ன காரியத்தை செய்ய முடியும்? நினைச்சு பாருங்க. என்ன காரியம் செய்ய முடியும்? உங்களை விசாரிக்க முடியுமா? உங்களுக்காக நாங்க முழங்கால் முடக்கி ஜெபம் பண்ண முடியுமா? உங்களுக்காக உபவாசம் இருக்க முடியுமா? கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களுக்குள் இருக்கிறபடினாலதான் பாடுபடுகிறதான ஜனங்களை பார்க்கும்போது மனதுருக்கம் வருகிறது. இயேசு மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். அவர் போகிறதான இடங்களெல்லாம் பாடுபடுகிறதான ஜனங்களை பார்க்கும்போது அவருக்கு வேதனையாக இருந்தது. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அடுத்தவர்கள் பாடுபட்ட வேதனை இல்லை. தான் பாடுபட்டால் வேதனை, தன் குடும்பத்தார் பாடுபட்ட வேதனை, பக்கத்து வீட்டுக்காரங்க வேதனைப்பட்ட வேதனை இல்லை, உடனே சுவாசி வேதனைப்பட்ட வேதனை இல்லை, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் வேதனைப்பட்ட சிலருக்கு வேதனை இல்லை. இந்த கடைசி காலத்துல சுபாவத்தின்படியான அன்பே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை விட உன்னதமான அன்பு ஒன்று இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவனுடைய. இதை நீங்க விளங்க செய்யணும். என்ன செய்யணும்? விளங்க செய்யணும். எப்படி விளங்க செய்ய போறீங்க? நாவினாலும் வார்த்தையினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் தேவனுடைய அன்பை நீங்க விளங்க செய்யணும். அன்பை விளங்க செய்யணும். அன்பற்றதான இந்த பூமியில எல்லாருடைய மனது அன்புக்காக தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அன்பு யார் என்னிடத்துல செலுத்த மாட்டா, இந்த அன்பினால யார் எனக்கு உதவி செய்ய மாட்டா, இந்த அன்பினால யார் என்னை ஆற்ற மாட்டா, தேற்ற மாட்டா என்று சொல்லி இந்த அன்புக்காக தான் இன்றைக்கு பூமி எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக ஆண்டவர் வந்தா, அப்படிப்பட்டதான ஜனங்களுக்காக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதுல ஒரு நபர் நான் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டும். அதுல ஒரு நபர் தான் நான் வேற எதையுமே பார்க்க கூடாது. ஆண்டவர் என்னை எதையுமே பார்க்காம என்ன நேசித்தாரு. அவர் மட்டும் என்னிடத்துல அநேக காரியங்களை எதிர்பார்த்திருந்தா நான் ஆண்டுடைய பிள்ளையாக மாறி இருக்கவே முடியாது. இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக மாற்றி அவர் பக்கத்துல வந்து வைத்திருக்கிறார். தூரத்தில் வைக்கல, அவர் பக்கத்துல தான் வந்து வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் இல்லை. அவர் நம்மோடு கூட இருப்பது நமக்கு தெரியல, ஆனா சாத்தானுக்கு தெரிகிறது. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பது சாத்தானுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல. ஆனா அவர் உங்களோடு இருப்பது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கா? உங்களோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணி இருக்கிறாரா? விளங்க பண்ணி இருக்கிறாரா? மோசே இடத்துல சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் கேட்கறான், பேர் என்னன்னு கேட்டானா என்ன? பேர் என்னன்னு கேட்டானா என்ன சொல்ல கேட்கறான். சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவன் என் பேர். அன்னையிலிருந்து இன்னே வரைக்கும் அவருக்கு பேர் என்னதான்? இருக்கிறவராகவே. எப்பனாலும் அவர் இருப்பார். நேற்று இருக்கிறாரு, இன்றைக்கும் இருக்கிறாரு, நாளைக்கு இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடுவதே இல்லை. சோதரம். ஹல்லேலூயா. எந்தன்னைக்கு அவர் கைவிடவே மாட்டான். எந்தன்னைக்கு கைவிடவே மாட்டான். நம்முடைய மரணம் வரைக்கும் நம்மோடு இருக்கிறார். மரணத்தை அடைஞ்சதுக்கு பிறகு நமக்கு கொஞ்ச நாள் என்னது? இளைப்பாறுதல். மனுஷன் செத்து போன பிறகு என்ன பண்றான்? செத்து போன பிறகு என்ன பண்றான்? மனுஷன் செத்து போனான் என்பது நல்லவன், அது சரியான வார்த்தை இல்லை. மறைந்து போனார் என்பதுதான் சரியான வார்த்தை. உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கிறார், அவ்வளவுதான். என்ன செய்தாரு? மறைஞ்சு போயிட்டார், அவ்வளவுதான். இந்த சரீரத்தை விட்டு மறைஞ்சிட்டார். இருக்காரு, செத்து போனவன் இருக்காரு, ஆனா சரீரத்தை விட்டு மறைஞ்சிட்டு எங்க இருக்காரு? எங்க இருப்பாங்க? எவ்வளவு நாள் இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். விசுவாசிகளுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும். வேதத்தை நல்லா வாசிச்சா உங்களுக்குலாம் என்ன செய்யும்? வேதத்தை நல்லா வாசிச்சா உங்களுக்குலாம் என்ன செய்யும் தெரியும். மனுஷன் செத்த பண்ண போறோம், எங்க போறோம்? எங்க இருக்கிறோம் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எங்க போறோம்?
யோபனுடைய சரித்திர புத்தகத்துல ஒரு வசனத்தை நீங்கள் எடுங்க. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நானுடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவனே சொல்கின்றோம் நாளை என்றும் மாறாதவர். அவனே சொல்கின்றோம் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல இந்த யோபுடைய சரித்திர புத்தகத்துல ஒரு வசனம் உண்டு. அவன் என்ன செய்யறான்னா, நாட்கள் முடிகிறதான வரைக்கும் அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். இதை தானியேலுடைய புத்தகத்துல கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். வாசிங்க, முதல்ல தானியேல் வாசிங்க. சூப்பர். நீயோ வென்றால் முடிவு காலம் வரைக்கும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த மனுஷனுடைய காரியம் என்னவென்றால், அவன் நித்திரை தான் செய்து கொண்டிருக்க. அந்த வானமும் பூமியும் ஒளிகிறதான வரைக்கும் அவன் என்ன செய்கிறது இல்லை? எழுந்திருக்கிறது இல்லை. எத்தனை வருஷம் பூமி இருக்கோ ஆதாமுடைய நாட்கள்ல இருந்து இது வரைக்கும் மரித்தவங்க எல்லாம் எப்படிதான் இருக்காங்க? அவர்களால் எப்படி இருக்க முடியுது? நம்மளால ஒரு 5 நிமிஷம் காத்திருக்க முடியாதுல்ல. ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல காத்திருக்குன்னா கஷ்டம். ஆதாமுடைய நாட்களில் ஆதாமில் இருந்தே பாருங்க, வருஷம் இப்போ சுமார் எவ்வளவு? கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4000, கிறிஸ்துவுக்கு பின்னாடி 2020 வருஷம், கிட்டத்தட்ட 6000 வருடம் தாண்டியாச்சு. இந்த 6000 வருடமும் அந்த ஆதாமெல்லாம் என்னதான் செய்யிட்டு இருக்கிறாரு? நித்திரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நித்திரை பண்றவங்க ஒன்றும் அறியாம இருக்கிறது போல அவளுக்கு இந்த பூமியில நடக்கிறதான எவைகளிலையும் பங்கு இல்லை. அதே போல பரலோகத்தில் நடைபெறுகிறதான எந்த காரியத்திலையும் பங்கு இல்லை. அந்த உயிர்த்தெழுதல் வருகிறதான நாள் வரைக்கும் அந்த ஆத்மா என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம தூங்கிட்டு இருக்கிறதா வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது அல்லவா? அதே போல ஆத்மா என்ன செய்கிறது? தூங்குகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா நாட்களில நாம கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லா மனிதரிடத்துலையும் எப்படி இருக்கணும்? உங்களால் தைரியமா சொல்ல முடியும், பாஸ்டர் நான் யார் எப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன், உயர்வு தாழ்வும் ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்குள்ள யாருடைய அன்பு இருக்கு? இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு தெரியாத ஆட்களுக்கு கூட என்ன செய்ய சொல்லும்? என்ன செய்ய சொல்லும்? உதவி செய்ய. தெரியாத ஆட்கள் கூட உதவி செய்ய. அன்னைக்கு நிறைய பேர் இந்த உதவி செய்வதற்கு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க.
நம்ம டீசெண்டாக இருப்போம். ஆனால் அந்த உதவி நம்ம செய்கிறதான அந்த நிலையில் இருக்கிறதான மனுஷன் நம்மளோட உதவி வாங்குறவங்க ரொம்ப சாதாரண ஆட்கள் போல இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஸ்டேட்டஸை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யாமல் கஞ்சாடையாக விட்டுட்டு ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு சின்ன பெண், ஒரு சின்ன பெண், அந்த பெண்ணுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அப்படிப்பட்டதான் நிலையில் அந்த பிள்ளை இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை தான், உறவுகள் யாரும் இல்லை. ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வாகனம் மோதி கேட்பாரற்று ரோட்டு ஓரத்தில் கிடக்கிறார். கிடக்கிறார், சுய நினைவு இல்லை. யாரும் அந்த பக்கத்தில் அந்த ஆளை எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கோ யாரும் முன் வரல. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய வீடு அந்த ரோட்டாருகாமையில் ஒரு சின்ன ஒரு குச்சல் வீடு இருந்திருக்கு. இவளால் மருத்துவமனையை கொண்டு போக முடியாது. இவ கதையே பெரிய கதையாக இருக்குது. இவளால் மருத்துவமனையை கொண்டு போக முடியாது. இவள் என்ன செய்தா, ஓடோடி இந்த நபரை எடுத்துட்டு போய் சரி அதற்கு தகுதியான ஆட்கள் வருகிற வரைக்கும் நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறா. இவளால் வேற ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் அவருக்கு சுய நினைவெல்லாம் போயிட்டு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கோமா ஸ்டேஜில் இருந்து பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே கொஞ்சம் காலங்கள் ஒரு சில நாட்கள் ஆன உடனே கண்ணை திறந்து பார்த்துருக்கிறாரு. எல்லாமே மறந்து போச்சு இவருக்கு. நான் யாரு, எந்த ஊர், எல்லாமே மறந்து போச்சு. அவருக்கு எப்படி அடிபடுச்சதோ தெரியாது. எல்லாமே மறந்து போயிட்டு அவருக்கு எந்த நினைவுமே இல்லை. நம்ம எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவ்வளோ டெலீட் ஆகிட்டு. நம்ம ஃபோனில் டெலீட் பண்ணுறவங்க டெலீட் ஆகிட்டு, அவ்வளோ டெலீட் ஆகிட்டு. திரும்ப ஞாபகம் வரவே இல்லை. ஆனால் ஆள் நல்லாயிட்டார். இப்படி இருக்கிறதான வேலையில் இந்த பிள்ளை இவ எடுத்துக்கொண்டு பார்த்தபடினால இவர் இந்த பிள்ளைக்கு தகப்ப ஸ்தானத்தில் இருந்து கவனிக்க முயற்சி பண்ணி, ஏன்னா எல்லாம் மறந்து போச்சு. இப்போ எங்கே போகிறது? இவர் அந்த பிள்ளைய தான் பிள்ளை மாதிரி ஏற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டு ஆளாக்கி கடைசியில் போய் ஒரு ஹோட்டலில் போய் 2 பேருமே ஒரே ஹோட்டலில் போய் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் ஒரே ஹோட்டலில் போய் வேலை செய்கிறாங்க. அப்போ இவருடைய கையில் ஒரு வாட்ச் இருக்கு. அவர் வீட்டிலேருந்து போட்டு வந்ததான வாட்ச். அந்த வாட்சினுடைய மதிப்பு தெரியாது. யாருக்கு தெரியாது? இந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த வாட்ச் இவருடைய போது கையில் மாட்டியிருக்கிறார். அப்போ அந்த ஹோட்டலில் நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தது யாருன்னா இவர் பெத்த அக்கானும் தம்பியும் தான். அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல். இவர் பெத்ததான பிள்ளைங்க 2 பேர் தான் அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இதுதான் அப்பான்னு தெரியாது. அந்த பிள்ளைகள் சின்ன வயசுல இவர் இப்படி காணாமல் போயிட்டாருன்னு அவங்க சொல்லிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளோட அம்மா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளோட அம்மா இருக்கிறாங்க. அவங்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் வீடு. இந்த அம்மா வயசு காலத்தில் முடியாதவங்களாக இருக்கும்போது அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க, என் மாப்பிள்ளை காணாமல் போயிட்டார், என்னைக்கு வருவார்னு அவங்க இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதான வேலையில் ஒரு நாள் ஹோட்டலுக்கு வர்றாங்க. அப்போ இந்த தகப்பனும் இந்த பொண்ணும் சொல்ல போனால் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அந்த ஹஸ்பண்டும் அந்த தத்து பிள்ளையும் இந்த ஹோட்டலில் ரொம்ப தரக்குறைவாக நடத்தப்படுறாங்க. இந்த அம்மா பார்க்குறாங்க, அவங்க போடுற வாட்ச் அடையாளம் இது என்னுடைய கணவனார் போட்டதான வாட்ச் தான். ஆளை சைஸெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட என்ன கண்டுக்கிட்டாங்க, அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. கடைசியில் அந்த பிள்ளைக்கு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து எழுதி வச்சாங்க. எவ்வளவுக்கு? ஏன்னா அவர் பெரிய கோடீஸ்வரன் அவர். இந்த பாதிக்கப்பட்ட பெரிய கோடீஸ்வரன். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு நம்முடைய குடும்பத்தில் உள்ள இவரை கொண்டு போய் பார்க்காவிட்டால் அவர் செத்து போயிருப்பாரு. ஆனால் இந்த பராமரித்த அந்த பிள்ளைக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்தை எழுதி வைக்கணும். அதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அந்நியரை அன்பு கூர்ந்து நம்ம உபசரணம் பண்ணா அறியாம சில வேலைகளில் தேவதூதரை கூட என்ன செய்வோம். நம்முடைய செயல்களை பார்த்து ஜனங்கள் நினைக்கும். ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ட்ரெயின் பெட்டிலாம் காலி ஆயிடுச்சு. எங்கே வரும்போது மதுரையில் வரும்போதே ஏசி கோச்சி எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஒரு 1-2 பேர் தான் இருக்கிறாங்க.
அதில் ஒரு லேடி தனியாக வந்து வர்றாங்க. தனியாக வந்து ஒரு லேடி வந்து பிரயாணம் பண்ணி வராங்க. ஆனால் அவங்களை சார்ந்தவங்க வேறு ஏதோ ஒரு கோச்சில் இருக்காங்க. இப்போ இவங்க மேலே டாப்பில் வந்து ஏசி கோச்சில் தலை தட்டுது, உட்காரவே முடியாது. அவங்க ஒரு 4 மணி 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா கீழே இறங்கி வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. வந்துட்டாங்க. வந்தால் இவங்களால எங்கேயும் உட்கார முடியாது. எல்லாமே அந்த பெர்த்து போட்டதோடு எல்லாரும் வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் பெர்த்து, எதுலையுமே உள்ளே போய் உட்கார முடியாது. அப்போ அவங்க வந்து இதை தூக்கி பார்க்குறாங்க. என்ன செய்ய முடியலை, தூக்க முடியல. அவங்க ஹெல்ப் இடத்துல கேட்கவும் இல்லை. நான் ஒரு ஆள் தான் அந்த கேபினில் உட்காந்துருக்கிறேன். இடத்துல என்ன பார்த்த உடனே அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியாது. ஒருவேளை பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. ஏன்னா என்ன பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இவர் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இவர் எஸ்ஐயா இருப்பார், தோறத்தை பார்த்து அப்படி சொல்லுவாங்க. என்ன நினச்சாங்களும் தெரியல. என்கிட்ட உதவிலாம் கேட்கல. ஆனால் அவங்க அதை எடுக்க முடியலை. அந்த பூக்கை போட்டு எடுத்து அதை மாட்ட முடியல. மேலே நம்ம என்னத்தை கொண்டு வைப்போம். அவங்க யாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க படுறதான அந்த பிரயாசத்தில் நமக்கு உதவி செய்யணும். ஒரு அன்பு வரும், ஒரு நற்கிரியை, அதில் ஒரு கனியை நம்ம வந்து என்ன செய்கிறோம், வெளிப்படுத்தினா. பொட்டு வச்சுருந்தாங்க இந்துக்காரங்க. பார்த்தோன்னே தெரியுது அவங்க யார், இந்துக்காரங்க. அப்போ முடிஞ்ச உடனே தேங்க்ஸ் சொன்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அவங்க மனசில் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சில இன்சிடென்ட் சிலருக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தரம் என்னவோ நமக்கு தெரியாது. அவங்க பெரிய ஆட்கள் மாதிரி தெரியலை. அவங்களுடைய தரம் என்னன்னு சொல்லி தெரியாது. ஆனால் முடியாதவர்களுக்கு, அதான் அவர் சொல்கிறாருல்ல, யார் பக்தன் யோகு சொல்கிறாருல்ல, நான் கை இல்லாதவனுக்கு கையாக இருந்தேன், கால் இல்லாதவனுக்கு காலாக இருந்தேன், வாய் இல்லாதவனுக்கு வாயாக இருந்தேன். என்ன அன்பு? கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே. நீ கிறிஸ்தவர்கள் இல்லை. சுயநலமான அன்பை வைக்காதங்க. இன்னைக்கு நான் பார்க்குற அளவில் எல்லாரும் சுயநலமான அன்போடு தான் வந்து இருக்கிறாங்க. என்னிடத்துல பாராட்டுக்கிறதான அன்பு கூட சில விசுவாசிகள் பல்ல காட்டிடுறாங்க. நாங்கள் இல்லை பாஸ்டர், உங்களை சமயத்தை தான் பயன்படுத்துகிறோம், உங்கள் மேலெல்லாம் எங்களுக்கு என்ன கிடையாது. அவங்க செயல்களில் சிலர் வந்து காட்டிடுறாங்க. பாஸ்டர் எங்கே வந்து நம்மகிட்ட உதவி கேட்டுருவாரோ அவங்களுக்கு அன்பு இல்லை. ஆனால் நம்ம வந்து வலிய போய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக உபவாசம் இருக்கிறோம், அவர்களுக்கு வந்து உதவியாக இருக்கிறோம். ஆனால் சிலருக்கு வந்து பாஸ்டர் மேலே கூட அன்பு இல்லைன்னா நீங்கள் விசுவாசிகள் மேலே அன்பாக இருக்க போறீங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? ஒருவன் நன்மை செய்ய சக்தி இருந்தோம் அதை செய்யத்தக்கவருக்கு செய்யலைன்னா கிறிஸ்துவனுடைய அன்புகளை இருக்கவே இருக்காது. ஒருவன் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று சொல்லி அறிந்தும் அவனுக்கு உதவி செய்யாமல் தன்னுடைய இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை பெற்றிருப்பது எப்படின்னு கேட்கிறது. காலமெல்லாம் ஏசு அன்பானவர் போதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த அன்பை உங்கள்ட்ட ஜனங்கள் தேடுறாங்க. ஜனங்கிட்ட சொல்லும்போது அப்படித்தானே சொல்லுவீங்க, எங்க ஏசு அன்பானவர் அப்படித்தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே இல்லையா? எங்க ஏசு அன்பானவர், எங்க ஏசு ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்க மாட்டார், நீங்க தைரியமா வாங்க, அவர் உங்கள் மேல வச்சிருக்கிறது அன்புனால உங்களுக்கு இலவசம் நன்மை செய்வார் அப்படித்தானே சொல்றீங்க. அந்த அன்பை ஏன் உங்க இடத்துல பார்க்க முடியல? இந்த அன்புக்காக ஏன் வந்து நீங்க வந்து பிரதிபலனை எதிர்பார்க்கிறீங்க? நீங்க செய்யறதான எல்லா கனி கொடுத்தலுக்கும் நன்மை எங்கிருந்து வரும்? வேதத்தில் சொல்லியிருக்கிறதில்ல, சங்கீதக்காரர் ஏதாவது சொல்றேன், கர்த்தரை நம்பி மனுஷன் நம்பி நன்மை செய்கிறாங்க. நீங்க யாருக்கு நன்மை செய்தீர்களோ அவங்க தான் முதல்ல உங்களுக்கு கொடி வெட்டுவாங்க. நல்ல உங்களுடைய அனுபவத்தில் பாருங்க, அவங்க தான் முதல்ல உங்களுக்கு கொடி வெட்டுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை நீங்க செய்த எல்லாவற்றையும் மறந்து போய் விடுவார்கள். சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், தலைபோற பிரச்சனைலாம் இல்லை. ஆனா அந்த சின்ன பிரச்சனைக்கு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, எந்த அளவுக்கு குழிப்பறிக்கணுமோ அந்த அளவுக்கு குழிப்பறிப்பாங்க. என்னுடைய இவ்வளவு நாட்களில் நான் கண்டதை நான் பைபிளே தான் சொல்லியிருக்கு. யார் நன்மை பெறுகிறாங்களோ அவங்க தான் நமக்கு முதல்ல கேடு கெட்டவங்கள மாறுவாங்க. ஆனால் நம்ம நன்மையை அங்கே செய்துட்டு இங்கே எதிர்பார்க்கக்கூடாது. எங்கே எதிர்பார்க்கணும்? கர்த்தரிடத்தில் இருக்கும். கர்த்தர் நம்பி நன்மை செய், அப்போது உனக்கு கர்த்தர் வந்து என்ன செய்வான்? நன்மை செய்வான். மனுஷன் வந்து இன்றைக்கு நன்மையை பெறுவான். அவன் சுயநலம் உள்ளவனாக இருக்கிற அப்படின்னா அடுத்தல யார் நன்மை செய்வாங்களோ அங்கே போயிடுவான். அங்கே போயிட்டு உங்களை தூற்றுவான். யாரா இருந்தாலும் சரி உங்களை தூற்றுவான்.
இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு வந்து ஜனங்களிடத்துல இல்லை. அதை விட அதிகமாக சுபாவத்தின்படியான அன்பு கிடையவே கிடையாது இந்த பூமியில. எல்லா அன்பும் மலையேறி போயிட்டு இனிமே அந்த அன்பெல்லாம் வரணும்னா கஷ்டம். மனுஷனா இருக்கிறானா மிருகமா இருக்கிறானான்னு என்ன செய்யல தெரியல. மனுஷன்லாம் யாரா மாறிட்டு இருக்கான்? மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். அந்த மிருகத்தனத்தை உண்டாக்குறது யாரு? சாத்தான் மிருகம் தானே. அந்த மிருகத்தனமான சாத்தான் ஜனங்களுக்குள்ள மிருகத்தனத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறானே ஒழிய வேறு வந்து நற்கிரியைகளை செய்ய விட மாட்டான். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வந்து வாசிங்கள். அடுத்தபடியாக ஒருத்தங்க கொலோசியர் 1:10 வாசிங்க. எபேசியர் 5:9 முதல்ல வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அடுத்தபடியாக கொலோசியர் 1:10 வாசிங்க. சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிறதன் அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வது. அவருக்கு பாத்திரர் யாருன்னா சகலவித நற்கனிகளையும். ஆவியின் கனி முதல் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த 9 கனிகள் இருந்துச்சுன்னா அவன் வேதத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறான்னு அர்த்தம். இந்த 9 கனிகளும் இல்லையா, இதுல ஒரு கனி இல்லைன்னா கூட ஆண்டவர் உங்க மேல பிரியப்பட மாட்டா. ஆண்டவர் வந்து இந்த 9 கனிகளோட தான் அந்த பூமியில வந்து வாழ்ந்தா. நம்ம வந்து அன்பை வந்து சுயநலத்தோடு நம்ம காட்டுனா அதுக்கு பேர் அன்பு இல்லை. அதுக்கு அடுத்தப்ப நான் வேகமாக கடந்து போற அன்பு. அடுத்தல என்னது? அன்புக்கு அடுத்தல என்ன வருது? சந்தோஷம். கனிகள்ல ஒண்ணு என்னது? சந்தோஷம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க சந்தோஷத்துக்கு எடுத்தது யாரு? சந்தோஷத்துக்கு எடுத்தது தான் யாரு? எனக்கு இருக்கிறதுக்கு என்ன பாஸ்டர், நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் ஆவியின் கனிகள் நினைங்க நீங்க. இந்த சந்தோஷம் யாரால் வரும்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள சந்தோஷம் உருவாக்குவார். நீங்க நினைப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க, பாஸ்டர் எனக்கு எல்லாம் சரிதான், எனக்கு இந்த நன்மை இருந்தால் நல்லா இருக்கும், அதை கொடுத்தாலும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. மனுஷனுக்கு காண்கிறதுனால் கண் என்ன ஆகாது? என்ன ஆகாது? திருப்தி ஆகாது. உங்களுக்கு இருக்கிறது திருப்தியா இருக்கீங்களா? படிச்ச படிப்புல திருப்தியா இருக்கீங்களா? வாங்குற சம்பளத்துல திருப்தியா இருக்கீங்களா? கட்டியிருக்க வீட்டுல திருப்தியா இருக்கீங்களா? வாங்கியிருக்க வாகனத்துல திருப்தியா இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள திருப்தியா இருக்கிறீங்களா? இந்த ஆண்டவன் எல்லாருக்கும் பிள்ளைய கொடுத்துருக்கான். எனக்கும் ஒரு பிள்ளைய தந்திருக்கான். சிலர் தகுதலையா இருக்கு. சோத்திரம். ஒவ்வொருத்தங்க நினைக்காங்க, சிலர் வாயிலே சொல்லிடுவாங்க, எனக்கு ஒரு சப்பானி பிள்ளைய தந்தா கூட பரவாயில்ல. வாயிலே சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு பிள்ளை வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கறவங்க எல்லாம் சிலர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் எவ்வளவுதான் தந்திருந்தாலும் நமக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? திருப்தியே கிடையாது. அந்த திருப்தி இல்லாதபடினால நம்முடைய சந்தோஷம் கெட்டு போய் இருக்கிறது. சந்தோஷம் கெட்டு போய் இருக்கிறது. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா எங்க ஆண்டவர் இடத்துல வாங்க சந்தோஷம் தரணும் எப்படி சொல்ல முடியும் உங்களால? நீங்க எப்போதும் மூஞ்ச தூக்கிட்டே அலையறீங்க. கடுக போட்டா பொரிஞ்சிடும் போல இருக்கு. தெருவில் போனா உறவினர் வீட்டில் போனாங்க, முக்கில் மூணு உட்கார்ந்து இருக்கிறீங்க. கடுகு போட்டவங்க என்ன செய்யறோம்? பொரிஞ்சிடும். பிரைட்டா இருக்கண்டா அங்க சிரிச்சுட்டே அலையாதங்க. அப்படி முகத்தை பார்த்தா கர்த்தருடைய பிரகாசம் உங்க முகத்துல அப்படியே இருக்கும். சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே நீங்க யாருடைய பிள்ளை? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிய. ஆமா, எங்க ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு என்ன சந்தோஷம் குறைச்சல்? சொல்றோம். ஹல்லேலூயா. இல்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் யார் பார்த்துருவா? அதெல்லாம் ஆண்டு பார்த்துக்கிட்டோம். நான் பார்க்க அவசியம் இல்லை. அவர் என்னுடைய தகப்பன். பிள்ளைங்க பெற்றோர் இடத்துல போட்டுட்டு போயிருதில்ல, எல்லாம் சமைக்கிறது யாராவது சமைக்கணும்.
தாய் துணி துவைக்கிறது யாரும் துவைக்கணும், யாரும் துவைக்கணும். இது சில பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு. இது கூட செய்யலைன்னா சோத்திரம். அல்லேலூயா. வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்களாம். எங்கே போகிறாங்களாம்? ஜிம்முக்கு போகிறாங்களாம். ஜிம்முன்னா என்னது? எல்லா பாடியினுடைய எல்லா அவயங்களையும் இயக்கம் கொடுக்கறது தானே, இயக்கம் கொடுக்கறது தானே. வீட்டில் வேலை செய்யுங்க, வீட்டில் உள்ள வேலையை செய்யுங்க. வீட்டில் 2 செடியை வைங்க. காலையில் ஒரு அரை மணி நேரம் அதில் நேரத்தை போக்குங்க. கொஞ்சம் வெட்டுங்க, கொத்துங்க, கொஞ்சம் வேக்கட்டும். எல்லா கை காலெலாம் வந்து எல்லா இடமும் வந்து என்ன செய்யும், அசையும். மூட்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இது வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆனால் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய கௌரவம். நல்ல வேலை செய்தாலே அங்கே 6 பேக்கெலாம் வந்து வந்துடும். நல்ல வெயிட் லிஃப்ட்டு தூக்குற மாதிரி வேலை செய்தாலே 6 பேக்கெலாம் தன்னால் வந்துடும். சோத்திரம். நல்ல வேலை செய்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? நல்ல சாப்பிட்டுட்டு நல்ல வேலை செய்கிற கொத்தனார் கையால் பாருங்கள், அவங்க 6 பேக் இருக்கும். நல்ல வேலை செய்யணும். இப்போ உள்ள வேலைக்காரங்கெல்லாம் எங்கே வேலை செய்கிறாங்க? வாங்குகிற சம்பளத்துக்கு என்ன செய்கிறது இல்லை, வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிறது இல்லை. சிலர்லாம் வேலை செய்கிறத பார்த்தா, அன்றைக்கி ஒரு வீடு கட்டுற வீட்டை சொல்கிறாரு, இவனை வேலை செய்கிற இடத்துலேருந்து பார்த்தாலே எவ்வளோ அடிக்கணும் போல தோணுதுங்கிறாரு. ஏன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு என்ன செய்கிறது இல்லை, என்ன செய்கிறது இல்லை. பிறகு எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக என்ன வேலை செய்யுங்க, நீங்கள் என்ன வேலை செய்தாலும் ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் செய்யுங்க. டீச்சர் வேலை தந்திருக்கிறாரா, ஆண்டவர் பார்க்குறா, கரெக்டாக செய்யுங்க. பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லிக் கொடுங்க. ஓபி அடிச்சுட்டு அங்கே செக்கிங் வராருன்னு அங்கங்கே பார்த்துட்டு பிள்ளைகளை பார்க்காம இருக்காதாங்க. பிள்ளைகளை நல்லா கவனிங்க. விவசாய வேலை செய்கிறீங்களா? அந்த விவசாய தோட்டக்காரர் வராரு, அந்த நேரத்தில் மட்டும் எழுப்பின செய்யணும். அப்படி இல்லை, யார் பார்க்குறா? வாங்குகிற சம்பளத்துக்கு நீங்கள் வந்து வேலை செய்யுங்க. என்ன வேலை செய்கிறீங்களோ அதை ஆண்டவருக்கு பயந்து செய்யுங்க. அந்த பணம் ஆசீர்வாதமாக இருக்கும். அனாவசிய செலவு வரவே வராது. வேதம் சொல்கிறது அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கு உதவாது. அநியாயத்தின் திரவியம்னா என்ன? சிலர் நினைக்கிறது வட்டிக்கு வாங்கினா தான் அநியாயத்தின் திரவியம், ஏமாத்தி ரூபா வாங்கினா தான் அநியாயத்தின் திரவியம். நீங்கள் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் வேலை செய்யாமல் ஏமாத்தினா அந்த சம்பளம் என்ன சம்பளம் தான்? அநியாய சம்பளம் தான். அது அநியாய சம்பளம். அந்த அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்குமே உதவாது. உங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், அநியாயமாக என்னிடத்துல ஒரு 5 ரூபா கூட வரக்கூடாது. 5 ரூபா கூட என்னிடத்துல வந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சிலர்லாம் காசை வாங்குவதற்கு பயப்படுறாங்க. சமீபத்தில் என்னுடைய தாயார்கிட்ட வந்து சிலர் வந்து காணிக்க கொடுப்பாங்க. அப்போ இப்போ அவங்க காணிக்க வாங்க முடியாங்க. நான் இப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா காணிக்க உங்களுக்கு தானே தராங்க, நீங்கள் அந்த காணிக்க வாங்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னால் இப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ண முடியலை. ஏன்னா என் சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குது. என்னால் அவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியலை. அவர்களுக்கு இருந்து கர்த்தரை பற்றி என்னால் சொல்லவும் முடியலை. அப்போ நான் அந்த காணிக்கையை வாங்கினா அது சரிப்பட்டு வராது. ஆனால் பண்ணாலும் யார் ஊழியம் செய்கிறாங்களோ அங்கே கொண்டு கொடுங்க நான் சொல்கிறேன். அது சரியா தப்பா? அவங்க சொல்கிறாங்க, வயசாயிட்டு, அவங்களுக்கு வயசாயிட்டு, வயசானவங்களாம் சிலர் நியாயம் இல்லாதவங்க யார் ரூபாய் இருந்தாலும் வாங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஊழியம் செய்த காலங்களில் வீடுகளில் போய் ஜெபம் பண்ணியும் இல்லை அங்கே சபையில் வர்றவங்களுக்கு ஆண்டை